கோச்சுக்காதீங்க. நான் எப்பவுமே யாரு நான் பாடும் பொழுது யாரையுமே பக்கம் என்னைக்குமே திமிரா திமிரு கிடையாது. வருஷம் நாடகம் திமிரா அப்படி கிடையாது. நாடகம் சம்பளம் அப்படி கிடையாது. பாட்டு தவறா பாடினா நான் யாரா இருந்தா நிப்பாட்டிடுவேன். என்ன வந்தியார நான் நிப்பாட்டேன்னு உன் நிலைமை என்ன வந்துருமா? யாரு எங்க நீங்க வேணா நிப்பாட்டி பாருங்களே பாப்பா. நீ எதிர்பார்க்கறியா? நீ இப்ப யாருக்கு நிக்குதுன்னு பாத்துருவோமா? யாருக்கு அப்படி பார்த்தா சரி. இப்ப நான் கேக்குறேன், நான் என்ன பாடுறேன் நீங்க என்ன பாடுறீங்க? பாட்டு பாடுனா எல்லாம் பாடுறாங்க, காய் மீன் கத்துறாங்க, என்னத்தையா பாடுறாங்க, அப்படி பாடக்கூடாது. பாட்டு பாடும் பொழுது வரிய சரியா பாடணும். என்னையா நீ இப்படி எனக்கு சொற்பொழியோட பாடிட்டேன்? நான் கேக்குறேன், நான் என்ன பாடுனேன்? பொண்டாட்டி இருக்கையில் வப்பாட்டி வைத்திருக்கு புண்ணியவான்களுக்கு வணக்கம் அப்படின்னு தெளிவா சொல்லி இருக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஏன் பொண்டாட்டி உங்க வப்பாட்டி சாரி அப்படியே சொன்னேன். அப்புறம் நாங்க என்ன பண்றது? நாங்க என்ன பண்றது? அப்படி நாங்க என்ன பண்றது? அப்படி சொல்லு. என் பாட்டு பிழை இருக்கு. ஆமா உண்மைதான். ரெண்டு பேரும் முதல்ல இங்கிட்டு வாங்க, நல்லா இருப்பியா? மேடையில நின்று எனக்கு பேச்சு வராது. பேசுறத பாக்குறீங்களா என்னன்னு கேக்குறாரு அவர் உங்களை. ஐயா அப்பா ஐயோ டீ வாங்கி கொடுக்கறது ஏன் முன்னாடியே நிப்ப? அவர் டீ வாங்கி கொடுக்கறது அவர்தான். உங்களுக்கு நமக்கு வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு ஆரம்பமே சரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்பிற்கு எனது தாய்மார்களே, தாய்க்குளங்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, கலைஞர்களே, வாலிபர்களே, குழந்தைகளே, நாடு போட்டு நலவர்களை ஏடுபட்டு மெழுத்தாளர்களே, காலிக்கார் சென்று மாலை விட விரும்பும் ஏழை விவசாய பெருமக்களே, எங்களுக்கெல்லாம் காவலுக்கு துணையாக வந்திருக்கும் காவல்துறை ஆய்வாளர்களே, நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்திற்கு வராதவர்களே, கல்யாணமானவர்களே, கல்யாணமாக காத்துக் கொண்டு இருப்பவர்களே, பிள்ளைகுட்டி பெற்றவர்களே, பிள்ளைகுட்டி பெற எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்களே, உங்கள் இத்தனை பேருக்கு எனது சார்பாக நாடக கலைக்குள் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பாப்பனு வெளியில வந்தாச்சு, கூட்டம் கூடியாச்சு, அருமையான கூட்டம். ஒரு சில ஊருக்கு போனோம்னா ஐயோ கடவுளே ஏன்டா இந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்தா, இந்த ஊருக்கு வர்றதுக்கு பதிலா வேற ஊருக்கு நாடகத்துக்கு போயிருக்கலாமே அப்படின்னு கட்டுப்போட விடியில வர தொழில் பண்ணுவான். ஒரு சில ஊர்களுக்கு என்ன வண்டியா
தெரியல 87 73 வண்டி யார் நம்பர் மைசூர்காரர் தான் அவர் ஒதுக்கி வச்சிருவாரு இருங்க கோபடாதீங்க யூடியூப் சேனல் தம்பி எப்போதுமே வண்டியை நம்ம பாதுகாக்கலாம் ஆமா டூ வீலரும் நம்ம மனைவி ஒண்ணு அந்த வண்டி வேணும்னா அவருக்கு சாவியை வாங்கிட்டு நீங்க வண்டியை கொண்டு போங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆமா அதனால அருமையான நாடகம் இந்த எதுனமா அருமையான நடிகர்கள் ஒவ்வொரு நடிகர்களும் தேர்ந்தெடுத்து நீங்க நம்ம ஊருக்கு போட்டு கூட்டி வந்தாச்சு. அதனால யாராருக்கு எப்படி எப்படி இருக்கு என்ன அப்படி வா ஆமா அங்க இருந்து மதுரையில இருந்து யாராருக்கு எப்படி இருக்குன்னு அளந்து வாக்கு தரேன் நான் இங்க வந்திருக்கேன். உலகத்தை ஒழுக்கமான முத்துராஜ் தான் அப்படி சொல்லுங்க மாத்தியாரே நீ பேசுற நான் மாத்திரடா ஆமா பாரு ஓகே ஓகே ஆனா மாப்பிள்ள என்ன காலைல கவனிச்சிருங்க கண்டிப்பா அதனால இப்பதே கொட்டாம்பட்டியில கவனிச்சல அப்புறம் என்ன அதனால அருமையான நாடகம் சிறப்பானவருடைய சிறந்த நடிகர்கள் வந்து ஒவ்வொரு நடிகர்களை பக்கமேலத்துல இருந்து நடிகர்கள் இருந்து எல்லாமே தேர்ந்தெடுத்து நம்ம ஊருக்கு போட்டு கொண்டு வந்தாச்சு. அதனால எல்லா நடிகர்களையும் எல்லா இந்த பக்கமேலங்களை நல்லபடியா தொழில் பண்ணணும் அப்படின்னா முதலாளி கூட நீங்க சரியா இருந்தா தான் தொழிலாளி நாங்க சரியா தொழில் பண்ண முடியும். முதலாளியே சரி இல்லையாக்க தொழிலாளி அப்படித்தான் இருக்கும். அதனால பாத்துக்கிறீங்க வந்திருக்க கூட்டம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். சில பேர் இருந்திருப்பாங்க பப்பன் பேர நல்லா பேசுவோம் நல்லா பாடுவோம் நல்லா ஆடுவானா நல்லா செய்வானா தொழிலு சுத்தமா இருக்கும். சில பேர் இருந்திருப்பாங்க டான்ஸ் காரப்பட நல்லபடியா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல எது கேடு கட்டியே தள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. அருண் வர மாட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். வரல நான் கேக்குறேன் கிளவிய கூட்டியா இருந்தாலும் என்ன குமரிய கூட்டி நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க தலையெழுத்து இன்னும் 50 வருஷம் நீங்க பெட்டி வளர்த்தாலும் உங்க தலையெழுத்து இந்த பெட்டியை போட்டு அமுக்க முடியும். வேற எதையும் அமுக்க முடியாது. என்ன செய்யறது? அமுக்கிற குடுப்பன பூராமே எனக்கு மட்டும்தான். மாப்பிள்ள டான்ஸ் கார பிள்ளைங்க லேசங்க திங்கிட்டு தள்ளிட்டு நான் ஒரு அமுக்க அமுக்க முடியாதுல்ல. நான் கேக்குறேன் இப்ப நம்ம ஊர் மேடையில ஒரு சவால் வச்சுக்கிடுவான். என்ன நீங்க இந்த மேடையில வர்ற பொம்பளை பிள்ளைய டான்ஸ் கார பிள்ளைய கட்டி வேணா புடிச்சிருங்க. கட்டி புடிச்சு கண்ணத்துல முத்தம் கொடுத்துருங்க. சரி இந்த வேஷம் போடுற வேலையவே இன்னையோட நான் விட்டுறேன். ஏன் உனக்கு இந்த கொலவெறி? முடியாது. அந்த கொடுப்பனம் உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு மட்டும் இல்ல அங்க உட்கார்ந்துருக்க 4 பேருக்குமே கிடையாது. உனக்கு எனக்கு மட்டும்தான். இந்த கட்டி பிடிக்கிற முத்தம் கொடுக்கறது எது வரையும் உனக்கு? எது 5:30 வரைக்கும். அப்புறம் விடிஞ்சிரும்ல? விடிஞ்சிரும்ல 6 மணிக்கு விடிஞ்சிரும்ல? ஆமா 6 மணிக்கு விடிஞ்சிரும். 6 to 6 நாங்க தான்டா. அப்படியா? சரி நான் கேக்குறேன் நீ பப்ளிக்ல குடுக்குற 5:30 மணி வரைக்கும் எல்லாரும் முன்னாடியுமே நான் கொடுக்குறேன். நீங்க என்ன முடியும்? மறைமுகம் வா வேணாம் வாத்தியார உங்களுக்கு எனக்கு வம்பு வேண்டாம். இன்னைக்கு அருமையான ஒளிபெருக்கு சூப்பரா இருக்கு. 2வது அருமையான பக்கமேலங்க. 3வது பார்க்கக்கூடிய ரசிகர்கள் 3 சிறப்பா வந்திருக்கு. அடே ஆல்ரவுண்ட் சூப்பர்ரா. ஏத்தா இங்க வந்து உட்கார்ந்து ஏத்தா அங்கேயே உட்கார்ந்துருக்கிய நாடகம் நம்ம ஊர் நாடகம் தானே. ஏன் இப்படி களவாணித்தனமா நாடகம் பாக்குறேன்? நம்ம ஊர் நாடகத்தை முன்னாடி உட்கார்ந்து நல்லா பாக்கலாமே. இந்த பின்னாடி உட்கார்ந்து டிக்கெட் மட்டும் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அருமையான ஒரு இடம். அந்த தெய்வத்தினுடைய அமைப்பு உண்மை சாமியோட அமைப்பு எல்லாமே மிகவும் சிறப்பா இருக்கு. இதுல ஒரு பெருமையான விஷயம் என்ன தெரியுமா? என்ன பெண்கள் உட்கார்ந்து நாடகம் பார்க்கறேன். பெத்த ஆத்தா மகாலட்சுமி பார்த்த மாதிரி இருக்கியா? நிறைய ஊர்கள்ல ஆமா நிறைய ஊர்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் நாடகம் பார்க்கவே வர்றது இல்ல. ஏன் கண்ணத்துல கை வைக்காதக்கா? என்ன காரணம் தெரியுமா? பெண்கள் நாடக வராதுக்கு காரணம் என்னன்னா எல்லாரையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். யார் யார் என்ன வண்டின்னு பாத்துக்கிட்டே இருப்பேன். என்ன காரணம் அப்படின்னா பெண்கள் நாடக வராதுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. பக்கமில்ல நீங்க எல்லாம் கிடையாது. பெண்கள் நாடக வராதுக்கு காரணம் பப்புனு நாங்க தான். டான்ஸ் நாங்க தான். பப்புன் டான்ஸ் 2 பேரும் பண்ற அலும்புல நிறைய ஊர்கள்ல பெண்கள் நாடக வர்றது இல்ல. ஆனா இன்னைக்கு என்னைய நம்பி விளையாடு உட்கார்ந்துருக்காங்க. என்னைய நம்பி தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்னை நம்பி உட்கார்ந்துருக்க அப்படின்னா அந்த நம்பிக்கை வீண் போக விடப்படாது. அசிங்காபாசம் பேசணும்னு வச்சுக்கிறேன். ஆம்பளைகளுக்கு சந்தோஷமா இருக்கு. நாடகம் மாட்டாங்க அருமையான நாடகமே அப்படின்னு நம்மள ரொம்ப பெருமையா பேசுவாங்க. அசிங்கம் பேசினேன்னு வச்சுக்கிறீங்களே. என்னை நம்பி உட்கார்ந்துருக்க ஆத்தா மாதிரி ஊரை எந்திரிச்சு ஒரு வார்த்தை இங்க பேச மாட்டாங்க. ஆம்பளை ஊரை நல்லா இருந்துச்சுன்னா கேட்க போக திருப்பாங்க. இங்க கூட திருப்பாங்க. பப்புனு உக்காளி சூப்பரா ஓ ஆமா பேச்சு வழக்கல காலையில சொல்லுவாங்க. கோமாளின்னு அப்படிதான் இருக்கு அப்படின்னு பெருமையா பேசுவாங்க. அதிக பேசினேன்னா என்னை நம்பி உட்கார்ந்துருக்க ஆத்தா மறுபுறம் எந்திரிச்சு பாய எடுத்துக்கிட்டு ஒரு உதறிப்புட்டு அவ்வளவுதான் எந்திரிச்சு ரோட்டு வழியே வீட்டுக்கு போகும்போது என்னை பெருமையா பேசிக்கிட்டே போவாங்க. பப்புனுக்காரனு மோகரை குடிக்க இந்த பேச்சு பேசுறேன் அப்படின்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்படி போறவளுக்கு மத்துக்கலாமா? நம்ம வந்த இடத்த காப்பாத்தி ஆகணும். நாடகம் போட்டாங்க அருமையான நாடகம் அப்படின்னு நம்ம நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். நாடகம் நடந்தது கிடையாதுயா. இப்படி ஒரு நாடகம் பார்த்தது இல்லைன்னு நாடாமா போட்டாங்க. பப்புனுக்காரனு என்னடா
புரியல. குளத்த விலையா பேசிடுவான். ஆமா சரி தங்க பேசிடுவோம் தங்க விடுங்க. நீங்க விடிகிற வரை பாத்தீங்கன்னா பேசுவீங்க. சரி இருக்கட்டும் தம்பிகளா, உங்களுக்கு அதாவது நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ ஆமா அத பூரா சரியா செய்யுங்க. அப்படி செய்யலன்னா எனக்கு போன் பண்ணுங்க, அருமையா பண்ணுவோம். சரி சரி இருக்கட்டும். சொல்லியிருக்கேன் காலையில கம்பெனி சரியா தர அதனால இருக்கட்டும். வந்தவர்கள் வரவேற்பு எப்படி சொல்றது தெரியுமா? நகரத்தின் பொன்னகரமாய் நன்மைகள் உலகில் இருக்கும் திருச்சி மாவட்டம். ஆமா வாத்தியார, திருச்சி மாவட்டம். அது நீங்க வாத்தியார் வரும்போது அப்புறம் வெளியில கேட்காம என்ன? ஆமா இல்ல அடிக்காம இருக்காது. திருச்சி மாவட்டம் மருங்காபுரி மற்றும் சுரக்காப்பட்டி எஸ் மேட்டுப்பட்டி அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் தமிழ் வருடப்பிறப்பு மற்றும் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கருமலை அருள்மிகு ஸ்ரீ கிரிகிரி வரதராஜ் பெருமாள் சுவாமி சுரக்காப்பட்டியில் 42ஆம் ஆண்டு எழுந்தருளி வரும் உற்சவ விழாவை முன்னிட்டு இவரை இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக வந்துள்ள சிங்கார வண்ண மின்னணு கலையரங்கில் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வள்ளிதமிழ நாடக விமர்சகர் நடக்க காரணத்தில் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்வது கிழமை எனது கிழமை சண்டை கிழமெல்லாம் தனக்கு தன வெற்றி சொல்ற மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு எனது அன்பு சகோதரர் அழகர் கோவில் அருகாமல்ல வல்லாளப்பட்டியை சேர்ந்த கே சந்தனகுமார் அவர்கள் இவரங்க மேடையில் வேடன் வேடன் விருத்தனங்க ஓட்டர் கற்றுக் கொண்டிருக்கின்றார். அதற்கு அப்படி இருக்கணும்யா. வாத்தியார்னா வாத்தியார்ல. ஆமா ஆமா ஏன் என்ன இருக்கட்டும்டா. அவர் வாழ்த்தது யாரு? நீ எவ்வளவு பண்ணாலும் வாசிக்க பேசாம உட்கார்ந்து காது விழுகல. சரி அதற்கு அடுத்தபடியாக கோயிலிட்டு போகிற வாணி உங்கள் அன்புற காத்திற்கும் அன்பிற்கும் ஒருத்தர் வரியாக்குரிய பாசமிகு அன்பு சகோதரி காரைக்குடி மாநகரை சேர்ந்த எம்ஏ திலகவதி அக்காளவர்கள் விரங்கமணி வள்ளியடியை காத்துக் கொள்கிறார்கள். இப்ப அதற்கு அடுத்தபடியாக அடுக்குமொழி பேச திருக்கடும் பாடல பாடி உங்கள் வந்திருக்க மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நாதகான பேர் அன்பு மாமா கருமனூர் மாநகரை சேர்ந்த எஸ்பி கீதப்பிரியன் மாமா அவர்கள் கானப்பிரியர் கலகப்பிரியர் நாடகத்துக்கு விடுகிறார். திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே நீ மகாராயன்
திருமகள் துணையில் அமைதி கொள்ளாயே ஸ்ரீமநாராயணா திருப்பார்கடலில் பள்ளி கொண்டாயே ஸ்ரீமநாராயணா அந்த திருமகள் துணையில் அமைதி கொண்டாயே ஸ்ரீமநாராயணா. அப்பா என்ன ஒரு ஞானத்தை! சூப்பர் சூப்பர், அருமையான வாசிப்பு. அதை விட அருமையான ஒரு பாடல் வேற, ரொம்ப சந்தோஷம். அதற்கு அடுத்தபடியாக எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமளி செய்வதை அன்றைக்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு ஐயா திருச்சியை சேர்ந்த அடைக்கலசாமி அவர்களுடைய புதல் மனுமான வாசத்துக்குரிய அன்புமா மதுரையை சேர்ந்த மதுரையை தான் சொல்லுவேன். அவர் வேணா அடைக்கலசாமி ஐயா அவர் திருச்சியா இருக்கலாம், உங்களுக்கு வந்து மதுரையை தான் சொல்லுவேன். நீங்க என்ன செய்றீங்க? திருச்சி 7ன்னு போட்டிருக்கிறத மதுரைன்னு போட்டீங்க. அப்படி இல்ல, பிறந்த ஊரை மறக்க கூடாதுல்ல. பிறந்தது நான் திருச்சி தான், இருக்கிற மதுரை. அப்படியா? மதுரையை சேர்ந்த டிஎம் அருண் மாமா அவர்கள் இங்க ஹார்மோனியம் பாட்டு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறையே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதனில் போர்வையில் மிருகவாடும் நாட்டிலே நீதியோடு நேர்மையோடு எளிதை வைப்பார் ஏட்டிலே, எளிதை வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற அது ஆனந்த சிரிப்பு, நீ சிரிக்கு பொருள் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பு உலக சொல்ல நாள் வரும்போது அங்கு அழுவதியா சிரிப்பதியா தெரியும். அப்போது சிரிப்பவர்கள் சிரிக்கின்ற ஆனந்த சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு. எப்படியாப்பட்ட பாடல்! எத்தனை பாடல் வந்தாலும் பழைய பாடலுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு மத்தி இப்படி இருக்கு. அதற்கு அடுத்தபடியாக இருக்கணும் கோடி இருக்கிற மிருதங்க அப்படி இருக்கணுமா? மிருதங்கத்துக்கு அதை வேணா சொல்லு, நம்மளை எந்த விஷயம் படுத்தாம இருக்கு அதை சொல்லு. மிருதங்கத்துக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க எங்களது பாசத்துக்குரிய சத்தப்படாம மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயலாளமான அன்பு மாமா பாலன் மாமா அவர்கள் இங்க மிருதங்கம் அண்ட் டொலை.
தயவுசெய்து அப்படி நீங்கள் கை தட்டி நீங்கள் ஆர்வம் பண்ணாங்கன்னா தான் எங்களுக்கு தொழில் செய்வேன் நல்லாயிருக்கும். அமைதியாக இருந்தீங்கன்னா சரி ஏதோ எங்களுக்கு பிடிக்கலையாட்டிருக்கு அப்படி நினைப்போம். வரி வசூல் பண்ண நபர்கள் அனைவரும் உடனடியாக பிள்ளையார்களுக்கு வரும்படி அழைக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். வரி வசூல் பண்ண நபர்கள் அனைவரும் உடனடியாக பிள்ளையார்களுக்கு வரும்படி உங்கள் அன்போடு அழைக்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக கைதட்டி எப்படி வாத்தியார் வாங்கினாரோ அதே மாதிரி அவங்க வாத்தியாருங்க மாப்பிள்ளைக்கு பலவாத்தி மகன் மாஸ்டர் பாஸ்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை அழகர் கோவில் அருகாமில்ல வாத்தியார் சொல்லி செலப்புறங்க. ஆமா அழகர் கோவில் அருகாமில்ல மீனாட்சி சேர்ந்த அன்பு மாப்பிள்ளை எம் சரவணகுமார்களின் ஆளுநர் சிவைப்பார். அடிக்கிற கல்யாணம் ஆகாத தொட்டிக்கு தடி இருக்கத்தான் செய்யும். கல்யாணம் ஆயிருச்சாக்க அவ்வளவுதான் சுத்தமா இழுக்க ஆரம்பிச்சிரு கையெல்லாம். யாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையில? ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமாயா ஆமா என்ன ஆமா என்ன ஆமா என்ன சொன்ன? அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் பார்த்ததுக்குரிய அன்பு மாமா கீழே காஞ்சனகுலத்தை சேர்ந்த எஸ் பி ராமர் மாமா அவர்கள் லைனுக்கு நாளத்தை சமைப்பார். கேட்க முடியும். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் சீர்திருத்த அன்பு உள்ளம் ராமர் மாமா அவர்கள் மிக சிறந்த முறையில் அருமையான சீர்திருத்த அன்புள்ளத்துக்கு மனமாண்ட நன்றி நன்றிகிறதா. வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக சிறந்த முறையில் அருமையான ஒளி அன்புழைப்பு அன்புள்ளம் கருமலை மாநகரை சேர்ந்த கணபதி 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 நன்றி நன்றி நன்றி. என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைவா இருக்கு. நம்ம முகத்தை பார்த்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வைங்கன்னு சொன்னா வைக்கிறாங்க பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கணும். ஒரு சில பேரு இருக்காங்க பாருங்களேன், தண்ணியா போட்டு போட்டு அது வண்டியா வைக்க சொல்றேன் அங்கே வைப்பாரு. அந்த மைக்ல இல்லையா வைப்பாரு, சரி இந்த மைக்ல இல்லையா வைப்பாரு. வாய்க்கு ஏத்த மாதிரி எந்த மைக்ல வாய்ஸ் வேணுமோ வாய்ஸ்ல பேச்சு சுத்தமில்ல, வாத்தியார் பேச்சு சுத்தமில்ல, நோ பொட்டி நொறுங்கியே போயிரு பேசுறது அவரு. நான் பெட்டி நொறுங்கடா என்ன பேசுறது அவரு. இப்ப என்ன பண்ணுவோம்னு சொன்ன பொச்சியை நொறுக்கோம்னுங்கிறேன், பொய்யாதே சொல்லுவேன். ஐயப்பா மிக சிறந்த முறையில் அருமையான ஒளி அறுவடைப்பு அன்புள்ளம் கருமலை மாநகரை சேர்ந்த கணபதி தமிழ் சர்வீஸ் அன்புக்கு எங்கள் சார்பாக நாடக கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகள். வணக்கம் 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 சார் சார். அதற்கு அடுத்தபடியாக அந்த சமயம் பக்தோடிகள் பொதுமக்கள் அனைவரும் வருவர்கள். இப்படி சுரக்காப்பட்டி மேட்டு போட்டி ஊர் பொதுமக்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு கிராமத்தினருக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படியா
வாத்தியாரு சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லி கொடுத்துருக்காரு. வேணுமா? இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு அன்புள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய எனது பாசமிகு அன்பு சகோதரர் தவரங்குறிச்சி மாநகரை சேர்ந்த எங்களது சங்கத்தின் செல்ல பிள்ளையுமாகிய அன்பு சகோதரர் பொன்னுச்சாமி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டும் ஒரு அமைப்பாளர் அப்படி ஒரு அமைப்பா இருக்க ஒரு சில அமைப்பாளர்கள் நம்மளை பாடா படுத்து என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொல்லிட்டு போனாரு? சரி கரெக்டா 12 மணிக்கு ஸ்ரீபாத் வரணும். அதெல்லாம் மாமா நான் வந்துட்டேன்னா சரியா இருக்கும். நான் சொல்லிட்டேன். சரி எப்பயுமே கிளியரா இருப்பேன். நேரத்தை கீப் அப் பண்றது அதெல்லாம் பிரச்சனை இல்ல. 12 மணில நீட்ட இடத்துல நீட்டுவாரு குறைக்கிறேன். நீங்க எங்க நீட்ட சொல்லி அங்க நீட்டி எங்க குறைக்கணுமோ இங்க குறைச்சிருவேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு கொஞ்சம் நீட்டி விடுங்க. உங்களுக்கா இந்த ஜென்மத்துல அது நிலவே நிலாது. நாடகத்தை பத்தி இருங்கய்யா. நாடு அமைப்பாளர் பேரை சொல்லிக்கிறேன். முடியுமா? முடியாது. முடியும். நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் எங்களது பாசமிகு அருமை சகோதரர் துவரங்குறிச்சி மாநகரை சேர்ந்த பொன்னுச்சாமி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவர்களிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொடுத்த சிறந்த முறையில் குறைந்த செலவில் செருப்பாலே அடிப்பேன். ஏண்டா பப்புனுக்காரனா ஒரு வீட்டு வேலைக்காரனாடா? நாடக அமைப்பாளர் பேரை சொல்றா நீ பாட்டுக்கு. ஏண்டா நான் கேக்குறேன், நீ தப்பா பேசுறீங்க. அப்படிதான் பேசுங்க. தப்பா பேச மாட்டேன். எப்படி நாள்றா? எங்க அப்பா பப்புனா இருந்தாலும் சரி. அடே தமிழ் வருட பிறப்பு அது மாதிரி நீ ஏன்டா அப்படி சொன்ன? ஐயா இப்ப என்னடா சொன்னேன்? நீ தப்பாவே பேசுன. நான் நோட்டீஸ்ல எப்பவுமே தவறாவே வாசிக்கவே மாட்டேன். انا இவ்வளவு நேரம் பேசுறேன். நான் ஏதாவது பேசுறேன். நாடக அமைப்பாளர் நாடக அமைப்பாளர் துவரங்குறிச்சியை சேர்ந்த அருமை சகோதரர் பொன்னுச்சாமி அண்ணாவிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு வந்து சிறந்த முறையில் குறைந்த செலவில். அங்கான பிரச்சனை என்ன குறைந்த செலவுன்னா என்ன 250 ரூபாயா? நாசமத்து போறவனே 70,000 80,000 சொல்றா. ஓ மோரைக்கெல்லாம் 7,500 வேற. நீ சொல்ற மாதிரியே சொல்றேன்டா. 7,500 தாண்டா பெரும் போட போறேன். நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதை உரிய பாசமிகு அன்பு சகோதரர் துவரங்குறிச்சி மாநகரை சேர்ந்த பொன்னுச்சாமி என்ன கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு வந்து சிறந்த முறையில் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அமைத்து தருவார். மனிதன்டா. ஏப்பா அப்படியே சொல்லி அடுத்த ஏஜென்ட் பேசிட்டு போவேன். இல்ல இப்படி சொல்லி பாபா நல்ல ஒரு ஏஜென்ட். நாடகம் வாங்குறதா இல்ல இப்படி தானே? சரி நன்றி, சந்தோஷம். அதற்கு அடுத்தபடி இங்கு சிறந்த முறையில் யூடியூப் சேனலுக்கு பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளங்கள் உயிரில் மேலான பாசத்துக்குரிய அன்பு சொந்தங்கள் மணி அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக ஆர்ஜே தவம் அன்பு உள்ளத்துக்கு அன்பு தம்பி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வணக்கம் 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 வணக்கம். சரி என்னடா எல்லாத்தையும் சொல்லிக்கிருக்கானே இந்த பப்பனுக்கார பையன் யாருன்னா பேர் என்ன ஊரு என்ன அப்படின்னு எல்லாரும் போட்டோ வச்சுக்க. என்ன வாய் கிழிஞ்சிரும் போட்டோம்னா? ஏற்கனவே கிழிஞ்சு தானே கிடக்கு. கண்ணு கிழிச்சிருவேன். என்ன தெரியல உனக்கு? என்ன யாரு வேணா பழக்க வழக்கம் சரியில்லை. நோட்டீஸா பாடுறேன். நோட்டீஸ் எங்க பாருங்க. திருச்சி மாவட்டத்திலிருந்து இருங்க வாத்தியார. திருச்சி மாவட்டத்திலிருந்து கீழே வந்து எங்க அண்ணன் பொன்னுச்சாமி என்ன பேர் நிறைய வாசிட்டேன். என்ன வாத்தியார நான் எப்பவுமே தவறாவே வாசிக்க மாட்டேனே. ரொம்ப நல்லவன் மாதிரி தெரியும். அம்புட்டு பண்ணி ரொம்ப நல்லவனா இருப்பேன். ஆமா ஐயோ அடே அது வள்ளி போட்டாடா எரும மாடு. ஓ சிவசிவா டானிக்கு கொடுக்க வள்ளி கண்ணாடி போடணும். இதுதான் பாயிண்ட். இது மெயின் பாயிண்ட். அப்ப நீ பேசி அப்படின்னு சொன்னார்ல அப்பா அங்க எங்கிட்டு போயிட்டாரு அவர் அந்த அப்பா. நீ பேச நீ வாட்டுக்குள்ள பேச. நான் தான் டீ வாங்கி கொடுக்குறாள்னு ஒரு 5 டீ. எங்க அப்பா ஒரு 5 டீ வாங்கிட்டு வாப்பா. அந்த வாத்தியார் கேட்கிற நல்லா ஒரு பால். ஆமா ஒரு பால் 8 டீ. அப்பாண்டாதரா திடீர்னு அவரோட மொத்தம் அம்மாட்டாங்க. பேசட்டேன் அப்பயும் தானே பேசிட்டு போறாரு. ஆடல் கலையரசி அமெரிக்க சுந்தரி நாட்டிய நரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி அன்பு சகோதரி மெட்ராஸ் சென்னையை சேர்ந்த ஜெயஸ்ரீ அவர்கள் டான்ஸ் ஜெயஸ்ரீ கூப்பிடுதே முத்தம்மா குத்தம்மா முத்தம்மா
பிடிச்சது தான் நான் கேப்பேன், நான் கொடுக்கறது இல்ல. நல்லவே நினைச்சு இவனும் பின்னால வா, பணம் இருந்தா வா, சரி சரி, இல்லன்னா போ, பெட்டியை விப்பா வயிற்றுக்கு. என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகமல்ல திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பப்பன் அந்த வேலையாளர்களே உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு பணிவுடன் வேண்டிய கேட்டு நன்றி நன்றி. எனக்கு அவர் நீங்க நல்லா இருக்கணும், நாடு இந்த நாட்டில் உள்ள நீங்க நல்லா இருக்கணும், நாடு இந்த நாட்டில் உள்ள ஒரு வார்த்தை சொன்னாலே திருவா என்னங்கப்பா 5 டீப்பா எட்டுடா எட்டுடா சரி அப்பா சித்தப்பா 8 டீ ஒண்ணு சேர்த்தா 9டா. ஒரு பால் ஒரு பாலுங்க, ஒரு பால் 8 டீ சேர்த்தா எத்தனை வரும்? ஆமா ஆமா வாங்கிட்டு வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப போய் பொம்பளை வெளியில வர சொல்லிடுவோமா? வர சொல்லுவோம். ஏன்னா பேச விட்டா நான் விடிய பேசிக்கிட்டே இருப்பேன். தொண வாயை திறந்தனா மூடவே மாட்டேன். எங்க அண்ணன், ஆமா எங்க அண்ணன் பொண்ணுசாமி நான் சொன்னதுக்காக உள்ள வாங்க 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 வந்து ராஜி தாங்க வாங்க 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 வந்து ராஜி தாங்க உங்க பாத தொட்டு வணங்குகிறேன் மேடைக்கு வந்து பைரவர் வருது, நாயை நினைக்க கூடாது. மேடைக்கு வந்து பைரவர் வருது நமக்கு நல்லது. வாங்க வாங்க சொன்ன உடனே நாய் வந்துட்டா, அது பைரவர். ஹலோ
வருகின்ற போதும் கூட மறுப்பது நினைவும் கடமணி உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் இன்பத்தை கூட்டது நீ எல்லாம் தெய்வம் வேறது நீ என்னை சேரும் நாளது உள்ளத்தை மீட்டது நாளெல்லாம் இன்பத்தை கூட்டது. கைத்தட்டி ஒரு சில பேருக்கு நன்றி. இதுக்கு எலெக்ஷன் வரப்போது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஓட்டு எடுக்க முடியும். வாடா வாடா வா வா. போச்சுறாங்க ஒரு கிலோமீட்டர். போறீங்களா? எப்படி இருக்கீங்க வத்தியாரே? வத்தியார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? போடுங்க. நானும் எத்தனை உட்கார்ந்து இருக்கேன். வணக்கம் சொல்லுமாங்க. வர்றேன்ல அப்படியே ஒரு ரவுண்ட் வரேன். நம்ம அவசரப்படாதடா. அந்த பிள்ளை ரொம்ப இழுத்து செய்ய மாட்டேன். போயிட்டு மைக் செட்டு சூப்பர். நல்லா ஏத்தவண்டியில் ஏற்றி சுரோடி சொல்லி நச்சுன்னு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஒரு நன்றி. நானும் எவ்வளோ ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா பாத்தீங்களா இவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்குது. தாய்மார்கள் அவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்க. அங்கிட்ட பூரா என் மச்சான் கொண்டு எல்லாம் உட்காந்துருக்காங்களே. சொல்லியாச்சு சொல்லியாச்சு. கொழுந்தார கொழுந்தா என்ன கொழுந்தா வந்ததுல நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்படியா? நெளிவெல்லாம் கிடக்க முடியாது. என் கொழுந்தா இருக்கப்ப கிண்ணு நிக்கும். எப்படி அந்த மாதிரிதான் பெருமையா அப்படியே அள்ளி வீசுவேன். அவர் அடிக்கிற அடியில யாரு? சரி குருவுக்கு வணக்கம். வாத்தியாரு வாத்தியாரே வாத்தியாரு வாய்க்குள்ள கத்துறேன். என்ன வாத்தியாரு வந்தோன்னு உங்களதான் நான் கூப்பிட்டேன். ஆசையா உங்களை ஆசையா கூப்பிட்டேன். அன்பா கூப்பிட்டேன். ஒரு எட்டு கூட நான் பார்க்க மாட்டேன். சரி சரி அப்படியா? ரொம்ப பிஸி. ஐத்தான் என்ன ஐத்தானா? ஐத்தானா ஓடுறாரு. அப்படியா? கையில வச்சப்ப கூட யாரும் அத்தான்னு அப்ப அவருக்கு ரொம்ப குடுகுடுன்னு இருக்கா. போலாமா? எப்படி யூடியூப்? ஆமா யூடியூப் எடுக்கிற அண்ணா. அவர் பேர் என்னது? நன்றி அண்ணனுக்கு நன்றி. இவ்வளவு பேருக்கு சொல்றேன். தயவு செய்து கொஞ்ச நேரம் இறங்கி போய் எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு வா. அதாவது மைக்கேல் சொன்னால எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி தானே. ஆமா அப்படி சொல்லு. இங்க பாருங்க அப்படிலாம் இதான் பேசக்கூடாது. நாட அமைப்பாளர் இருக்காரு அவருக்கு சொல்லு. நாட அமைப்பாளரு அப்புறம் அதுக்கு மூத்தவரு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா நான் நன்றி சொல்லிட்டேன்ல. உண்மையுமே நாட உலகத்துல ஒரு மூத்த நாட அமைப்பாளர்னா அது பொன்னிச்சாமி தான். ஆமா அது எந்த மாற்றமும் இல்ல. ஒரு எம்எல்ஏ ஆக வேண்டியது ஏதோ தெரியல. நாடகத்துல நாட அமைப்பாளர் இருக்கா அப்ப என்னன்னு தெரியல. சரி அதே அப்படிங்க ரொம்ப
பாக்கிறத மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா பதலமணி பூவை எனக்கு கொடுக்கட்டும் பாக்கிறத மடிச்சு உனக்கு கொடுக்கட்டுமா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தன் எனக்கு என்ன இருக்கிற ரொம்ப சலிப்பு நான் விட்டு கொடுக்குறேன். இங்க பாருங்க சரி நான் சொல்லிதானே சொன்னேன் அதை நகரு வாத்தியாரே வா வாத்தியாரே வா வந்துட்டே ரொம்ப வராது ஏற்கனவே காய்ச்ச பாட்டுல கிடக்கேன் வெளியே துணிக்காம இருக்கேன் அப்படி சொல்லாத அப்படி நம்ம அப்படிதான் கிராக் பண்ணணும் அப்படிதான் கிராக் பண்ணணும் சரிங்க குரு கோடு அர்த்தம் அந்த பொட்டிக்காளி மூதேவியை நீ பிடிக்கிறீங்க குருவே குருவே உங்களுக்கு ஒரு அடக்கம் எங்கேரு பாக்க டீசெண்டா இருப்பாரு இந்த விஷயத்துல போய் பாரு எல்லா விஷயத்துல ஒரு குரு தான் எத்தனை எல்லாரும் எத்தனை வச்சிருப்பாங்க எத்தனை வச்சிருப்பாங்க நிறைய 8 வச்சிருப்பாரு ஆமா ஒரு 8 கட்டை ஆமா ஆனா வாசி பாத்தியாமா என்னது எல்லாரும் 3 மிருதங்க வச்சு வாசிப்பாங்க ஆமா பாத்தியார் 6ல 8 ஒரு ரவுண்ட் கூட அப்படியா பாத்துறோம் 6 ஓட்ட 2 ஓட்ட 8 போயிட்டீனா வாய் பொத்து 10 வாய் பொத்து 6 7 ன்னு சொல்லுவாங்க சரி 6 மாதா சொல்லுவாங்க பாட்டுக்கு மாற காட்டிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துறாத இப்பதான் உங்க குருவோட நான் சொன்னேன்ல டீசெண்டா இருக்கான் பாப்பா பாக்கும்போது சொன்ன அப்பனா ஏன் டீசெண்டா நான் இப்ப காட்டேன் முழுசா காட்டு அது சித்திர வருஷ பொறுப்பு பயங்கர பாத்தாரு இருமா நானும் வந்ததுல இருந்து நானும் 15 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் அவரை மட்டும் எல்லாரும் அப்பா அண்ணே வாத்தியாரு அப்படின்னா அவர் எங்கதான் போவாரு எங்க போவாரு லேசா அவரையும் லைன் பண்ணி விடுங்க அவர் வந்து யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நல்ல மனசு சரி வெத்தலை ஆமா வெத்தலை நான் மாத்திட்டேன் ஆமா பாட்டுலதான் உனக்கும் ஆசைதான் மாமா கூட்டு போய பாட்டியா பாட்டு வெத்தலை மடிச்சு கொடு மாமா சொல்லலாமா மேலும் மடிச்சு கொடு மாமா வெளியே சொல்லலாமா இத்தனை நாள் என் வாத்தியார் சும்மா இருறாரேன்னு நினைச்சேன் இன்னைக்கு செட்டு சேர்ந்துருச்சா இல்ல அதாவது சொல்லுவாங்க ஜாடிக்கு ஏத்த மூடிமாங்க அது இன்னைக்கு தாண்டா பொருத்தமா இருக்கு அனுபவத்துல இன்னைக்கு தாண்டா பொருத்தம் அருமையா இருக்குடா சரி ரொம்ப வயிற்று வச்சு போறாரு குழந்தை யாரையுமே அப்படிதான் தானும் திங்க மாட்டான் சரி தள்ளி போடுறான்னு படுக்க மாட்டாரு எல்லாத்தையும் கெடுத்து விட்டு சரிப்பா சரிப்பா அவன் கல்யாணம் ஆகாதவன் அவன் கல்யாணம் ஆகல இது வரையும் ஆனா வச்சிருக்கிற 3 பொம்பளை வச்சிருக்கான் என் வாத்தியார் என்ன சொல்ல ஆமா ஆமான்னு கேப்பேன் ஆமா மச்சான போறடி மச்சான போறடி
அவன் காலை போன கடைசியில அவன் ஆய்த்தான் எந்த பிள்ளையும் சொல்றதில்லை. நான் சொல்லுவேன். நீதான் சொல்லிட்ட. கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிற அவன் உள்ள வந்து பவுடர் பிறகுல என்ன செய்யும்? சிக்கினா சிக்கியடி சிரிச்சா நெட்டியடி வளைஞ்சி குறிஞ்சி இந்த அத்தான்னு சொன்னீங்க. ஆமா தெரியும். இவட எடுத்துறேன். இதுக்கு மட்டும் முதல்ல தெரியும். போச்சா போச்சா. சரி வயிற்று கஷ்டப்படுறாங்க. ஆமா ஆமா. என் இளைஞர்கள் அவங்களுக்காக ஆமா ராத்திரி நேரத்தில் என்னப்பா இரியா வேணுமா? தைல கீழே தள்ளி விடுறேன். ஆளுக்கு ஒரு அமுக்கு அமுக்கிங்க. ஆனா தலைக்கு 10,000 ரூபாய். நான் சும்மாவே எல்லாமே காசு எல்லாம் எந்த வேலையும் ஆகாதியா? வாச்சார என் இளைஞருக்காக நான் சும்மாவே போவேன். நீ பேசாம இருங்க. நான் என்ன செய்ய? ஆமா ஆமா. உன்னை விளம்பரம் படுத்தி பெரிய ஆளாக்குன்னு நினைக்கிறேன். நான் சும்மாவே போனா உலகம் போயிருந்தேன். இந்த வீடு கட்டுதே சரி அப்படின்னு நினைச்சேன். சரி போ. ராத்திரி நேரத்து பூஜையில் போதுமா? என்னத்த கண்டா ஆளுக்கு கூப்பிடு அடுத்த கூப்பிடு எல்லாம் முடிச்சு யாரு